நம்ம வாழ்க்கையில நம்ம முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது அன்பு. அன்பு செலுத்தணும் எல்லாத்தையும். பி கைண்ட் டு யுவர் கொலீக்ஸ், சஃபரிங் பீப்புள். அவங்களுக்குலாம் நம்ம கைண்டா இருக்கணும். ஒரு கைண்ட்னஸ்னால நம்ம எதுவும் நஷ்டப்பட போறது இல்லை. ஒரு சின்ன ஹெல்ப், பரீட்சையில ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு எழுத முடியல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கும்போது அவன் நாளைக்கு வெற்றி பெற்றான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதான் கைண்ட்னஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கைண்ட்னஸா நம்ம வாழ்ந்துக்கலாம். அதனால கைண்ட்னஸ்னாலதான் உலகத்தை திருத்த முடியுமே ஒழிய சண்டை போட்டு யாரையும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். சாரி என்றும். ஏன்டா அப்படின்னா அப்படிதான். அதனால எல்லாருக்குமே ஒரு கைண்ட்னஸ் எதிர்பார்க்கறாங்க, நம்மள மதிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ நம்ம அது இன்னைக்கு ஒரு கைண்டா ஒரு ஆக்ட் பண்ண ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு பிற்காலத்தில் நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணமோ அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நமக்கே தெரியாது நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொடுத்த ஹெல்ப்னால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார் அப்படின்னுவாங்க. நீங்கள் அன்னைக்கு